கர்த்தர் பாதுகாக்கும் தேவன். இந்த பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பை பார்க்குறோம், தேவனுடைய பராமரிப்பை பார்க்கிறோம், தேவனுடைய பாதுகாப்பை பார்க்கிறோம், தேவனுடைய வழிநடத்தலை பார்க்கிறோம். அந்த யோவாஸ் அவன் பாதுகாக்கப்பட்ட விதமும், அவன் பராமரிக்கப்பட்ட விதமும், அவன் ராஜாவாவதற்கான வழிகாட்டப்பட்ட முறையும் மேன்மையாய் கர்த்தரே அதை செய்தார். அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒளி மரம் உன்னாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அதிகாரம் 11. இந்த அகசியா மரித்து போனான், அகசியாவுடைய சகோதரர்களும் மரித்து போனான். இந்த அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்ட போனது எழும்பி ராஜவம்சத்தார் எல்லாரையும் சங்காரம் பண்றான். அதாவது தாவீதினுடையதான அந்த வம்சாவளியில் இருக்கிற எல்லாரையும் சங்காரம் பண்றான். பாருங்க இங்கே இவா அவன் எகு வந்து அந்த எலிசபேலையும் ஆகாபையும் அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினதுனால இவளுக்கு யார் மேலே இவளுக்கு பயங்கர கோபம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கோபம் வந்ததுனால இவளும் ராஜாங்கத்தில் எல்லாத்தையும் வெறி கொண்டு இவளும் என்ன செய்கிறா, எல்லாத்தையும் அழிச்சு போட்டிருப்பாங்க. அந்த டைமில் யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாய் யோசேபால் அப்படின்னு இருக்கிறான். அவள் ஒரு ஆசாரனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருந்தாங்க, பேர் யோய்தா. அவன் அந்த பொன்மணி நினைச்ச ராஜகுமார் நடுவில் எல்லாத்தையும் கொலை செய்துட்டு இருக்கிற நேரத்தில் அவனை மட்டும் திருட்டுத்தனமா, அவன் சின்ன பையனாக இருந்திருக்கான், 1 வயசு, யோவாசை களவாய் எடுத்து கொல்லாத அவனை கொன்று விடாதபடிக்கு அவன் தாதியையும் அத்தாலியாருக்கு தெரியாமல் பள்ளி அறையில் அவளுடைய அதாவது ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற தன் வீட்டில் படுக்கை அறையில் ஒழிச்சு வச்சிட்டான். அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழிச்சு வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியா தேசத்து மேல் ராஜ்யபாரம் பண்றான். என்ன ஒரு கொடுமையான ஒரு காலகட்டம் பாருங்க. ஒரு இருண்ட காலம் யூதாவுக்கு, எத்தனையோ இருண்ட காலம், இது ஒரு இருண்ட காலம். அப்ப இந்த இடத்துல வரும்போது 7ஆம் வருஷம் வரைக்கும் அந்த பையனை முதல் 7 ஆண்டுகள் யோய்தாவும் இந்த யோசேபாலும் அவனை உருவாக்கி வராங்க. அவனுடைய தாய், அவனுடைய மாமா, அவங்க 2 பேரும் உருவாக்கிட்டே வராங்க. அவங்க உருவாக்கி கொண்டே வந்துட்டு இருக்கும்போது யோய்தா 100 பேருக்கு அது. அப்போ இது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பார்க்குறேன்னா, அந்த பையன் சின்ன பையன் வந்து அகசியாவுடைய அத்தை, இவன் 1 வயசு பையன். அப்போ 7 வருஷங்கள், மொத்தம் 7ஆம் வருஷத்தில் 6 வருஷங்கள் தாண்டி 7ஆவது வருஷத்தில் அவனுக்கு. அப்போ அது வரைக்கும் அவனை உருவாக்கி இருக்கிறாங்க, அவனை ஊட்டி வளர்த்தார்கள், உருவாக்கி வளர்த்தார்கள். அவனை ஒரு ராஜாவாக அவனை அதுக்கு ஆயத்தப்படுத்தினார்கள். அதிபதிகளெல்லாம் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் மொத்தம் காப்பாற்றப்பட்டதை சொல்கிறான், அவங்களோட உடன்படிக்கை பண்ணுறான், உங்களுக்கு சம்மதமானு கேட்குறான். ஏன்னா அத்தாலியால் வேண்டான்னு முடிவெடுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓய்வு நாளில் முறைப்படிங்க வர்ற உங்களை முறைப்படிங்க வருவீங்க,
அந்த வரதில் 1/3 ராஜாவின் அரண்மனை காவல் காக்கணும். 1/3 இப்போ இவன் என்ன செய்யறான், இராணுவத்தை கையில் எடுக்கிறான். யார்? அத்தாலியால் சமாதானமாக போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் யோய்தா அந்த காரியங்களை செய்கிறார். அவர் இந்த இராணுவத்தோடு சம்மந்தப்பட்டு 1/3 ஆலயத்தில் பாதுகாப்பு இருக்கணும், 1 அரண்மனையை காக்க வேண்டும், அப்புறம் இன்னொரு பங்கு சூர் என்னும் வாசலில் இருக்க வேண்டும் சொல்லி ஆலய காவலுக்கு ஒன்று அரண்மனையை காக்க வேண்டும், ஆலயத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்படி ஓய்வு நாளில் முறைப்படி உங்களுக்கு 2 ராஜாவிடத்திலையும் கர்த்தருடைய ஆலயத்தை காக்க வேண்டும் சொல்லி ராஜாவின் கையில் கொடுத்துட்டார். எல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் கையில் பிடித்தவர்களாக ராஜாவை சுற்றிலும் வரிசையாக நிற்கணும், யாரும் வந்து விடக்கூடாது, வரிசைக்குள்ளே புகுந்து வர்ற எவனையும் கொன்றணும், அவர் ராஜா வெளியே போகும்போது உள்ளே வரும்போது கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இசட் பாதுகாப்பு மாதிரி போட்டான். அந்த காலத்திலேயே 3 வரிசையாக போட்டு நல்ல ஒரு பாதுகாப்பு. அது யோய்தாவிடத்தில் எல்லாம் வந்திருக்காங்க, மனுஷரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, எல்லாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு. அப்போ தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டியும் கேடகமும் 100 பேருக்கு அதிபதி கொடுக்குறான். ஆலயத்தில் இருந்ததை எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ ராஜகுமாரன் வெளியே கொண்டு வரான், 7 வயசு பையன். அவன் தலையில் கிரீடத்தை வைக்கிறான், அவன் கையில் சாட்சி ஆகமத்தை கையில் கொடுக்குறாங்க, அவன் சாட்சி ஆகமத்தை கையில் பிடிச்சிக்கிறான். அவன் தலையில் ஹல்லேலூயா ஒரு சிங்காசனம், ஒரு கிரீடம் வைக்கப்பட்டு, பொதுவாக வலது கையில் ஒரு குச்சி, அந்த செங்கோல் இருக்கும், அதை பற்றி எனக்கு சொல்லப்படல. சொல்லிட்டு என்ன செய்கிறான், ராஜா அபிஷேகம் பண்ண ராஜா வாழ்க என்று சொல்கிறான். கையில் அந்த சாட்சி இதை வைத்துக்கொண்டு புஸ்தகத்தை வச்சுட்டு நிற்கிறான். எல்லாரும் ராஜா வாழ்கன்னு கேட்கு. இப்போ இந்த சத்தத்தை கேட்டோன்னா அத்தாலியால் நினைச்சிடா, ஆலயத்தின் ஜனங்களுக்கு ஓடி வர்றான், விறுவிறுன்னு வர்றாவா, பயங்கர ஒரு வெறி பிடிச்சு போய் வர்றா. வந்து பார்க்கும்போது பார்த்தா ராஜ முறைமையின்படி தூண் அண்டையில் ராஜா எப்போ ராஜா வந்தாலும் அந்த தூண் பக்கம் தான் நிற்பாங்க. அதான் ராஜாவுக்குன்னு உள்ளதான ஒரு தூண், ராஜ தூணுன்னு அதை சொல்லுவாங்க. அந்த தூண் பக்கம் அதனால் பொதுவாக அது என்னென்னா அது இந்த ஆலயத்தில் வலதுகை பக்கமாக அது இருக்கும் அப்படிங்கிறாங்க. வலதுகை பக்கமாக இருக்கிறது ஒன்று, அதில் நிற்கிறான். எல்லாம் எக்காலம் ஊதுறாங்க, ஆட்கள்லாம் கை தட்டுறாங்க. அப்போ பார்த்து சட்டையை கிழிச்சிக்கிட்டு வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு சேலையை கிழிச்சிட்டு துரோகம்னு கூகுறா. அப்போ யோய்தாவின் இராணுவ தலைவனாகிய 100 பேருக்கு அதிபதிகளுக்கு கட்டளையிட்டு அவளை வரிசைகளுக்கு புறம்பாக்கணும். வரிசையாக நிற்கிறாங்க, 3 அடுக்கு 4 அடுக்கு அப்படி வரிசை. அது வரிசைகளுக்கு அப்பாறை கொண்டு போய் வெட்டுங்க, ஆலயத்தில் அவளை கொல்லப்படக்கூடாதுன்னு அதே மாதிரி உண்டாக்குறாங்க. வெளியே போகிறாங்க, குதிரைகள் பிரவேசிக்கிற வழியில் போகும்போது ஒன்று போட்டுறாங்க. யோய்தாவும் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்படிக்கு ராஜாவும் உடன்படிக்கை பண்ணவும் ஒருவரோட உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. ஆமாம், எல்லாம் அந்த அதுக்கப்புறம் இங்கே இந்த இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டதான விக்கிரகங்களையும் சிலைகளையும் உடைச்சி போடுறாங்க. பாகாலின் பூஜைசாரி ஆகிய மாத்தானை கொன்று போடுறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தில் அதுக்கப்புறம் கொண்டு போய் அவனை ராஜாக்களுடைய சிங்காசனத்தில், அந்த தாவீது ராஜாவின் சிங்காசனம், சாலமோனின் சிங்காசனத்தில் போய் அவனை உட்கார வைக்கிறாங்க. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள், நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாலேயோ ராஜாவின் அரண்மனையிலே பட்டயத்தால் கொன்று போட்டார். முடிஞ்சு போச்சு. கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன ஒரு அற்புதமான காரியம் நடந்திருக்குன்னு பாருங்க. தேவன் சொன்னதை வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் பாதுகாக்கும் தேவன். இந்த பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பை பார்க்கிறோம், தேவனுடைய பராமரிப்பை பார்க்கிறோம், தேவனுடைய பாதுகாப்பை பார்க்கிறோம், தேவனுடைய வழிநடத்தலை பார்க்கிறோம். அந்த யோவாஸ் அவன் பாதுகாக்கப்பட்ட விதமும், அவன் பராமரிக்கப்பட்ட விதமும், அவன் ராஜாவாவதற்கான வழிகாட்டப்பட்ட முறையும் மேன்மையாய் கர்த்தரே அதை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த 11வது அதிகாரத்தில் அகசியாவின் தாய் அத்தாலியாள் என்ன செய்தா, தன்னுடையதான குமாரன் மரித்து போனதை பார்த்து எல்லாத்தையும் அகசியாவுடைய எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்தா, வேறு எடுத்து போட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆகையினால என்ன நடக்குது, கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் நிறைவேறுது. தாவீதுக்கு சொன்னதான ஒரு விளக்கை நான் என்ன செய்வேன், என்றைக்குமே ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னது போல் ஒரு விளக்கை ஏற்படுத்தினதான தேவன் யோவாசை என்ன செய்கிறாரு, அங்கே வைக்கிறாரு. வைத்து அதை என்ன செய்ய பராமரிக்கிறாங்க. 6 வருஷம் பராமரித்து யோசேபாள் அப்படிங்கிறதான அவங்களுடைய அத்தை என்ன செய்கிறார், அவனை பராமரிக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக அவனுடையதான
அந்த அத்தையுடையதான அவர் வந்து ஒரு ஆசாரியன், அத்தையுடையதான கணவர் ஒரு ஆசாரியன் யோய்தா. அவன் என்ன செய்கிறான், அந்த மறுபடியும் இவனை ராஜாவாக ஏற்படுத்துகிறான். அத்தாலியாள் துரோகங்கிற அத்தாலியாளை கொண்டு போட்டு அவன் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். கர்த்தர் அந்த அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நடுவில் அவன் கர்த்தர் என்ன செய்தார், இவனை ராஜாவாக்கி அந்த தேசத்துக்கு மறுபடியுமாக ஒரு உயிர்மூழ்ச்சி கர்த்தர் கொடுக்கறதான காரியத்தை இதில் பார்க்குறோம். அதனால் நம்ம ஜெபிப்போமா? ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் சொன்ன தாவீதுக்கு சொன்னதான வாக்கு தத்தங்கள் நம்ம நிறைவேறினேன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆமென் அப்பா, அந்த யோவாஸ் ராஜாவாகிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. இந்த யோவாசுடைய தானே ஆமென் அப்பா வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் செய்த எவ்வளவு பெரிய அற்புதமான செயல் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த யோசேபாள்ங்கிறதான அப்பா அவருடைய தானே கர்த்தாவே தகப்பனுடைய சகோதரி தேவனே அவளை பராமரிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம். அந்த யோய்தாங்கிறதான ஆசாரியன் ராஜாவாக இவனை ஏற்படுத்துகிற விஷயத்தை பார்க்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை நீர் தரையில் விடுகிறது இல்லை ஆண்டவரே. நீர் வார்த்தையினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஒரு விளக்கை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாகாதப்பா. அப்பா எல்லாத்தையும் அழித்து போட நினைத்தாலும் ஆமேன் அப்பா உம்முடைய நாமத்தை கர்த்தாவே அப்பா இல்லாமற் போக பண்ண வேண்டும் என்று சொல்லி பிசாசு திட்டம் பண்ணினாலும் ஆமேன் தேவனை எல்லா திட்டத்தையும் நீர் தவிடுபடியாக்க நீர் வல்லமையுள்ள தேவன். நீர் கர்த்தாவே யோவாசை ஆமேன் ராஜாவாக்க நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. தேவனே ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கரத்தினால எல்லாம் ஆகும் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் உயர்த்துகிற ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற கர்த்தர் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது அப்பா. உமக்காக உம்முடைய நாமத்துக்காக ஆமே நீர் அப்பா உம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். தொடர்ந்து நிறைவேற்றும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.